இனியா என்ன நடந்துச்சுன்றத அப்படியே சொல்லு. நீ சொல்ல போற விஷயம்தான் உன்னை யாரு கடத்தி வச்சு உன்னை மறுபடியும் ஜெயிலுக்கு அனுப்புனாங்கன்றதையும் ரகுவோட கேஸ்ல உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் ரொம்ப உதவியா இருக்க போகுது. நடந்ததை அப்படியே ஞாபகப்படுத்தி கரெக்டா சொல்லு அப்படின்னு விக்ரம் ஒரு பக்கமும் கமிஷன் ஒரு பக்கமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் இனியா மனசுக்குள்ளேயே என்னை கடத்தின விஷயத்துல மாமாவுக்கும் சித்திக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொன்னா பிரச்சனை பெருசாகும், தற்சமயத்துக்கு அவங்க பேரை சொல்ல வேணாம் அப்படின்னு ரொம்பவும் புத்திசாலித்தனமா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயின் மேடம் இப்படி விட்டு தான் அவங்க 2 பேரும் தலைக்கு மேல ஏறி உட்காந்து நினைச்சபடி எல்லாரையும் ஆட்டு வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுதான் சரியான நேரம். இப்பதான் வீட்டுல இருக்கிறவங்களும் உறுதியான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. வீட்டை விட்டு நாம வெளியே போக கூடாது, வீட்டை விட்டு அண்ணனையும் தங்கச்சியும் வெளியே அனுப்பணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. இந்த நேரத்துல உங்களை கடத்தி வச்சதுல அந்த 2 ஜென்மங்களுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு விக்ரமுக்கு தெரிய வந்துச்சுன்னா விஷப்பாம்பு சிவத்தையும் விஷவள்ளியும் பாராபட்சம் பார்க்காம அந்த வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவாரு. அந்த 2 பிரகஸ்பதிகளையும் வெளியே அனுப்பினாலே போதும், உங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல பாதிக்கு மேல சரியாயிடும். இதை நீங்க எப்பதான் புரிஞ்சுக்க போறீங்களோ தெரியல. நம்ம ஹீரோயின் இனியா விஷப்பாம்பு சிவத்தையும் விஷவள்ளியையும் காப்பாற்றணும்னு நினைக்கிறது சரி நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இது முட்டாள்தனம், மறுபடியும் இதே தப்ப எத்தனை முறை தான் பண்ணுவீங்க அப்படின்னு கோவப்படுவீங்களா? உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு TNVG ரிவ்யூ. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. தினதயால ஸ்டேஷன்ல வழி மேல விழி வச்சு காத்துட்டு உட்காந்துட்டு இருந்தான். எப்படி இருந்தாலும் டிரைவர் ஆறுமுகம் நமக்கு கால் பண்ணுவான், வேகமா போறோம், இனியாவை அரெஸ்ட் பண்றோம், இனியாவை ஜெயில போட்டு நம்ம நினைச்ச காரியத்தை முடிக்கிறோம் அப்படின்னு கற்பனை கோட்டையெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிருந்தான். ஆனா அதுக்குள்ள கமிஷனரே போன் பண்ணி இனியா சைன் போட வேண்டிய லெட்ஜர் எடுத்துக்கிட்டு உடனே ஆபீஸ் வான்னு சொன்னதுமே தான் போட்ட திட்டம் தவிடு பொடியாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டான். ஏன் சார் இங்கதானே வந்து கையெழுத்து போடணும், ஆபீஸ் எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்கவும், என்னையா எதுத்தரம் கேள்வி கேட்கிற, நான் என்ன சொல்றனோ அதை நீ செய், என்ன கேள்வி கேட்கறவெல்லாம் வச்சுக்காதன்னு கமிஷனரும் கடுமையா பேச ஆரம்பிச்சாரு. வேகமா அந்த லெட்ஜர் எடுத்துக்கிட்டு கமிஷனர் ஆபீஸ்க்கும் போக ஆரம்பிச்சான். கமிஷனர் ஆபீஸ்ல தான் நடந்தது என்ன அப்படின்றத பத்தி இனியா கிட்ட கமிஷனரும் விக்ரமும் பலமா விசாரிச்சுட்டு இருந்தாங்க. தினதயால உள்ள நுழைஞ்சதுமே விக்ரமையும் இனியாவையும் பார்த்ததும் அவன் முகமே மாற ஆரம்பிச்சது. கமிஷனர் உள்ள வந்த தினதயால விக்ரம் முன்னாடியே வாட்ட ஆரம்பிச்சிட்டாரு. என்னையா நான் ஒன்னு சொன்னா நீ ஒன்னு செஞ்சுக்கிட்டு இருக்க, என்ன உன்னோட சஸ்பென்ஷன் எடுத்து வச்சிருக்கிறது தப்புன்னு நினைக்கிறியா? சொல்லு, இப்பவே கூட சஸ்பெண்ட் பண்ணிடுறேன். நான் ஒரு விஷயத்த சொன்னா அதை ஏன் எதுக்குன்னு கேட்காம அப்படியே செய்யற வழியை பாரு, குறுக்கு கையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு பேச ஆரம்பிக்கவும், இல்ல சார் ஒரு அக்யூஸ் தான் சைன் போறதுக்கு ஸ்டேஷன் தான் சார் வரணும் அப்படின்னு பெரிய நியாய விளக்கண்ண மாதிரி பேச ஆரம்பிக்கவும், அப்படி பார்த்தா நான் கூட தான் அவனை சஸ்பெண்ட் பண்ணிருக்கணும், பண்ணனா நம்ம டிபார்ட்மெண்ட்குள்ள ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கூட இல்லைன்னா எப்படி ஆகிறது, முதல்ல ஒன்னு நீ மாத்திக்கோ அப்படின்னு விக்ரம் முன்னாடியே கடுமையா எச்சரிக்கையும் கொடுத்துட்டாரு. இது தினதயால மனசுக்குள்ள மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்திருச்சு. எனக்கும் சரியான வாய்ப்பு கிடைக்கும், அப்போ அதுக்கான பதிலடியை கொடுக்கறேன்னு மனசுக்குள்ள கருவவும் ஆரம்பிச்சுட்டான். தினதயால கொண்டு வந்த லெட்ஜர்ல இனியாவை கையெழுத்து போட சொன்ன கமிஷனர் அந்த லெட்ஜர் இங்கே வச்சுட்டு போ, இனியா நீ கையெழுத்து போறதுக்கு டெய்லி ஸ்டேஷன் போன அவசியம் இல்ல, நேர கமிஷன் ஆபீஸ் வா, இங்கேயே வந்து சைன் போட்டுட்டு போ அப்படின்னு சொன்னதும் தினதயாளோட மூஞ்சி இஜித்தன குரங்கு மாதிரி ஆயிப்போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. TNVG ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ்.